ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மாயி வீட்டோட ஹோம் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு முன்னே இருந்ததை விட. பட் பழைய மாதிரி இருக்கிற வீடு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் இப்போது ஒரு சில நீட்ஸ்க்காக இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கருவேப்பிலை மரம், இது வந்து ரொம்ப பெரிய மரம். அங்கே அந்த சைடில் இருக்கவங்க எல்லாருமே அங்கேருந்து தான் வந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு போவாங்க. அம்மாயி வந்து இந்த கைராசி வந்து சூப்பராக இருக்கும். அவங்க செடி வச்சாங்கன்னா எல்லாமே சூப்பராக வரும். இப்போது பாத்ரூம்லாம் கட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, வேஸ்ட்லாம் குறைச்சிட்டு அது அந்தளவுக்கு இருக்குது இப்போது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாயி வீட்டோட என்ட்ரன்ஸு. 2 பக்கமும் திண்ணை இருக்கும். பெரிய 4-5 ரூம் அப்போல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான். அதில் ஏகப்பட்ட மெமரிஸ் எங்களுக்கு. டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே இப்படி தான் இருக்கும். மேலே எல்லாமே ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சுட்டு அதில் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே அடுக்கியிருப்பாங்க, தாத்தாவோட ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் என்னோடய தமிழம்மா ஃபோட்டோவும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிங்க் கலரில் ஒரு டெடிபியர் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே, அது வந்து என்னோடய அம்மா பண்ணது. ஒரு 20 இயர்ஸ், குறைஞ்சது ஒரு 19 இயர்ஸ் ஆச்சு இருக்கும் அந்த பொம்மைக்கு. அம்மா வந்து சுபி பிறந்ததுக்கப்புறம் கிளாஸ் போனாங்க, டைலரிங் கிளாஸ் போனாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்கள்ல, ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு. அப்போ பண்ணது அம்மாயி வந்து அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்களே, அது வந்து என்னோடய மாமா, தாய் மாமா, அம்மாவோட அண்ணன். கீழே உள்ளது நான். இதுதான் தமிழம்மா, எங்கள் அம்மாவோட அக்கா. இந்த 3 பேர்த்தில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கிறது தான் வந்து எங்கள் தாத்தா. இதுவும் எங்கள் தாத்தா. இது வந்து எங்கள் அம்மாயோட அம்மா, அதாவது எங்களுக்கு வந்து கொல்லு பாட்டி. நாங்கள் வந்து ஆத்தான்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பலகை மாதிரி அடுக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள பாத்திரங்கள்லாம் அங்கே அடுக்கியிருக்காங்க. இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி, இந்த தேங்காய் எண்ணெய், மாத்திரை அது இதுன்னு வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த டிவி மேலே பார்த்தீங்கன்னா 3 ஃபேமிலியோட குட்டீஸ் ஃபோட்டோவுமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முகேஷ் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. எங்கள் 2 பேர்த்தோட ஃபோட்டோவும் ராகுல் கோகுலோட ஃபோட்டோவுமே இல்லை. நெக்ஸ்ட் டைம் அதை கொண்டு வந்து வச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இங்கே கரண்ட் போச்சுன்னா நம்ம கேண்டிலு அந்த மாதிரிலாம் வைப்போம்ல, இங்கே வந்து சீமெண்ணெய் விளக்கு தான் வச்சுருப்பாங்க அம்மாயி வீட்டில். எல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எங்களுக்கு. அவ்வளோதான் இந்த ஒரு ரூமு. நெக்ஸ்ட்டு வந்து சமையலுக்கும் அப்புறம் இன்னொரு ரூம் அங்கே இருக்குது சைடில். இதை வந்து எங்கள் ஆத்தா உடம்பு முடியாமல் இருக்கிறப்போ ரெடி பண்ண ஒரு ரூமு. இங்கே எக்ஸ்ட்ரா பாத்திரம். அம்மாயி வந்து காட்டு வேலைக்கு போகிறாங்க, இப்போயும் போயிட்டுருக்காங்க, ஸ்டில் போயிட்டுருக்காங்க. காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட்டலில் போட்டு வச்சுருவாங்க. அது கெட்டு போகாது. இங்கே தான் வந்து கெட்டு போகுது, அழுகி போகுது, அது இதுன்னெலாம் அங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே கிடைக்கும். இதுதான் எங்கள் அம்மாயோட கிச்சன். ஜாலியாக இருக்கும் இங்கே இந்த கிச்சனில். அந்த பக்கம் வந்து ஒருத்தங்களை வந்து நின்று பயன்படுத்துறது, அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் யாரையாவது கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்க அண்டா இருக்குல்ல, இதுக்கு வந்து அந்த கோயம்புத்தூரில் இருக்க, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ரொம்ப 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 நீட்டாக வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாயி. நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சால் கூட அதை போய் மறுபடியும் திருப்பி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு செகண்ட் கூட சும்மா உட்காரவே மாட்டாங்க. அது வேலைக்கு போயிட்டே இருக்கனால அப்படியா, அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சில டைம் ஓகே பரவாயில்ல, எல்லா வேலையும் அப்படி இருக்கும். சில டைம் கடுப்பாயிடும். வயசாயிடுச்சு, அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னால் உட்காரவே மாட்டாங்க. மேபி நம்மளும் வயசாகிட்டு அப்படி தான் இருப்போமோ அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து அங்கே எங்கள் அம்மா வந்து குட்டியாக ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கீரை, அதுக்கப்புறம் சுண்டக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, இது எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பராக வரும் எங்கள் அம்மா எந்த செடி வச்சாங்கனாலுமே.
இது வந்து எங்கள் ஓலையாத்தா வீடு. அவங்க இறந்ததுக்கப்புறம் இங்கே பெருசாக எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை, அது அப்படியே போட்ட மாதிரியே கிடக்கு. இங்கே தான் வந்துட்டு நாங்கள் இந்த சொப்பு ஜாமானை வச்சுட்டு விளையாடுறது, ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து எந்த பக்கம் திரும்பினாலுமே எங்களுக்கு சொந்தக்காரங்க தான். இது வந்து எங்கள் பெரியப்பாவோட வீடு. இந்த பக்கம் இப்போ எப்படின்னா நம்ம ஒரே செவுரு தான் மிடில் இருக்கும். இந்த பக்கம் நம்ம அந்த வீட்டில் பார்த்தீங்களா சாமி ஃபோட்டோ, அதுக்கு பின்னாடி எங்கள் பெரியம்மா இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் தங்கச்சிங்களாம் இருக்காங்க. நம்ம இந்த பக்கம் இருந்து பேசினா அந்த பக்கம் இருந்து கேட்கும், நம்ம அப்படியே கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். உரல் வந்து இப்போது அது அம்மா எது யூஸ் பண்ணுறது இல்லை போல், அதனால் அப்படி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ஒரு டைமில் சூப்பராக இருக்கும். அவரைக்காய் செடி எல்லாமே அந்த பந்தல் மாதிரி வளரும்ல, அந்த மாதிரி கொடியெல்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாய்க்கு கொஞ்சம் வேலைக்கு போகிறது, அப்புறம் வயசாகிடுச்சுல, அதனால் எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியல. இப்போதைக்கு இந்த குட்டியாக 2 செடி மட்டும் வச்சுருக்காங்க. இங்கே வந்தாலே ஒரே ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருப்போம் எல்லோரும். இது வந்து எங்கள் அண்ணா வீடு. இந்த பக்கம் இங்கே வந்தாலே எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது. அது எவ்வளோ 1 மாதம் அங்கே இருந்தாலுமே திருப்பி ஊருக்கு வரத்துக்கே மனசே இருக்காது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போயும் கூட எங்களுக்கு அப்படி தான் ஜாலியாக இருக்கும் அங்கே இருந்தால். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாயோட பாத்ரூமாக இருந்துச்சு. மேலே எந்த ஒரு ரூஃப்மே இருக்காது. இப்படி லிட்ரலாக இதுதான் பாத்ரூமே. அப்புறம் நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்க வரைக்கும் ஓகே. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் குளிக்க போகனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மாமா வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 இயர் 1.5 இயர்க்குள்ளே தான் பக்கத்தில் பாத்ரூம் ரெடி பண்ணாங்க. இது பாருங்கள், அப்போயே செம்மையாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹீட்ரு, அந்த காலத்து ஹீட்ருங்க. வெளியே அந்த மாதிரி விறகெல்லாம் போட்டு நம்ம எரிச்சிட்டோம்னா, அடுப்பெரிக்கிற மாதிரி எரிச்சிட்டோம்னா உள்ளே வந்து சுடுதண்ணி ரெடி ஆகிடும். அப்போயே எப்படிலாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் டெக்னிக்காக. சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எங்களுக்கு அம்மாய் முன்னே சுடுதண்ணி போட்டு வச்சுருவாங்க, அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவோம். உள்ளேயே ஒரு தொட்டியும் பதிச்சிருக்காங்க. இதுதான் எங்கள் அம்மாய் வீடு. இந்த வீட்டோட ஹோம் டூர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ரெட் ஹார்ட் கொடுங்க.